வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம். தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் 11 குழுக்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காராம். இந்த சட்டப்பேரவை தேர்தலுடைய தோல்விக்கான காரணம் குறித்து ஆய்வு செய்ய 11 குழுக்கள் போட்டிருக்காராம். அண்ணாமலையை ஒரு குழுவுடைய தலைவராக போட்டிருக்காரு. வானதி, தமிழிசை இவங்கெல்லாம் ஒவ்வொரு குழுவுடைய தலைவராம். ஆய்வு செய்யணும், ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும், எதனால் தோற்றுச்சு பாஜக, ஏன் ஓட் ஷேர் ட்ராப் ஆனிச்சு, இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு குழுவான். சின்ன பிள்ளைக்கே தெரியுமே, இதுக்கு ஒரு குழு போடணுமா? ரொம்ப டஃப்பான தொகுதிகளை அதிமுக கிட்டேருந்து கேட்டு பெற்றது தான் இவ்வளோ பெரிய தோல்விக்கான காரணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். வேட்பாளர் செலெக்ஷனும் ஸ்ட்ராங்காக இல்லை. இதனால தான் இப்படி சரிவை சந்திச்சிருக்காங்க பிஜேபி. அதுபோக அதிமுகவோடு கூட்டணி வச்சது பெரிய தப்பு தான். பாஜக 2024 அவங்களுடைய ரூட்டில் வேறு லெவலில் வளர்ந்துக்கு இருந்தாங்க. ஒரு 4 பேர் தாங்கள் எம்எல்ஏ ஆகிறதுக்காக அதிமுகவோடு கூட்டணி அப்படிங்கிற நிலைப்பாடை எடுத்தது தான் இவ்வளோ பெரிய சறுக்கலுக்கு காரணம் அப்படிங்கிறது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். இதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கீங்களா அப்படின்னு பாஜக கேடர்ஸு கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அண்ணாமலை அண்ணன் ஆளை விடுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த பொறுப்பிலிருந்து விலகியிருக்காரு. அண்ணாமலையே ஒரு குழுவுடைய தலைவராக போட்டிருந்தாங்களே, நயினார் போட்டிருந்தாருல்ல, அதிலிருந்து அண்ணாமலை விலகியிருக்காரு. தோத்ததுக்கு ஃபஸ்ட்டு காரணமே நயினார் தான். எண்ணிக்கை முக்கியமல்ல, எண்ணம் தான் முக்கியம், உடம்புல ஓடுறது அதிமுக ரத்தம், 2026 நம்ம நோக்கம் கிடையாது, 2029 தான் நோக்கம் அப்படின்னு பேசி பேசி தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய சோர்வை ஏற்படுத்தி இன்னைக்கு இப்படிப்பட்ட தோல்வி. அப்போ தோல்விக்கு மெயின் ரீசனே நயினார். அவரே தோல்விக்கான காரணங்கள் குறித்து ஆராய 11 குழுக்களை போடுறாராம். எப்படிப்பட்ட ஒரு கேலி கூத்து பார்த்தீங்களா? இதனால தான் அண்ணாமலை அண்ணன் அந்த பொறுப்பிலிருந்து விலகியிருக்காரு. மாநில தலைவரை மாற்றாத வரைக்கும் தமிழக பாஜக வளர்வதற்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறது அண்ணாமலை அண்ணனுக்கும் நல்லா தெரிஞ்சு தான் ஒதுங்கி இருக்காரு. இனி டிசிஷன் டெல்லி மேலிடம் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுல தொண்டர்கள் திட்டவட்டமாக இருக்காங்க. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? சரவணன் முன்னாள் எம்எல்ஏ, மதுரையை சேர்ந்தவர், அதிமுகவிலிருந்து விலகி இப்போ தாவேக்கால சேர்ந்திருக்காரு. கட்சி மாறிக்கிட்டே இருக்காருங்க. முதல்ல அதிமுகவில் இருந்தாராம், அடுத்து திமுகவுக்கு போனார், அடுத்து பிஜேபிக்கு வந்தார், அடுத்து அதிமுகவுக்கு போனார், இப்போ டிவிகேவுக்கு போயிருக்காரு சரவணன். அதிமுகவில் மருத்துவர்கள் அணியுடைய ஹெட்டாக இருந்தார். இப்போது அதிமுகவுக்கு டாட்டா சொல்லி டிவிகேவுக்கு ஜாயின் ஆகியிருக்காரு. டிவிகேல எத்தனை காலங்கள் இருக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவுகளை பார்க்க முடியுது. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? தென்காசி சிவகிரி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு நிலப்பிரச்சனை காரணமாக ஒரு விவசாயியை பார்த்தீங்கன்னா விசாரிக்க கூப்பிட்டு அவதூறாக திட்டார் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு அந்த விவசாயி தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்க. இப்போ இதன் எதிரொலியாக தென்காசி சிவகிரி போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் உட்பட 3 காவல்துறையை சேர்ந்தவர்கள் இப்போ சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டு கிடச்சிருக்கு. இது 3வது தகவல். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழக அரசாங்கம் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, 2.5 ஏக்கருக்குள்ள நிலம் வைத்திருந்து 50,000 வரைக்கும் பயிர்க்கடன் யார் வாங்கியிருக்காங்களோ அது முழுமையாக தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், 2.5 ஏக்கருக்குள்ள நிலம் வைத்திருந்து 50,000 வரைக்கும் பயிர்க்கடன் வாங்கியிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி அப்படின்னு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்களா? இது பெரிய டிபேட்டை உருவாக்கியிருக்கு. ஏன்னா டிவிக்கே வாக்குறுதி கொடுத்தது கம்ப்ளீட்டாக வேறு, அவங்க இப்போ அறிவிச்சிருக்கிறது கம்ப்ளீட்டாக வேறு அப்படின்னு பஞ்சாயத்து. வாக்குறுதி என்ன கொடுத்துருந்தாங்க? 5 ஏக்கர் வரைக்கும் நிலம் வைத்திருந்தால் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே நிலம் வச்சுருந்தீங்கன்னா 50% தள்ளுபடி அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. என்னது? 5 ஏக்கர் வரைக்கும் நிலம் வச்சுருந்தா முழுமையாக தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே நிலம் வச்சுருக்கிறவங்களுக்கு 50% பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு இப்போ என்ன அறிவிச்சிருக்காங்க டிஎன் கவர்மெண்ட்டு? 2.5 ஏக்கருக்குள்ள நிலம் வைத்திருந்து 50,000 வரைக்கும் பயிர்க்கடன் பெற்றிருந்தால் அது முழுமையாக தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 ஏக்கர் வரைக்கும் நிலம் வச்சிருக்கிற விவசாயிகள் 3 லட்சம் ரூபா வரைக்கும் பயிர்க்கடன் வாங்கியிருக்காங்க. அது முழுமையாக தள்ளுபடி செய்யப்படணும் கொடுத்த வாக்குறுதி படி. ஆனால் 50,000 வரைக்கும் தான் முழுமையாக தள்ளுபடி அப்படின்னு எதுக்காக மாற்றி பேசுது டிவிகே கவர்மெண்ட் அப்படின்னு பெரிய டிபேட்டு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரதமர் மோடி 5 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார்ல, ராகுல் காந்தி உடனே பெட்ரோல் டீசல் பயன்பாடை குறைக்கணும் அப்படின்னு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாரின் போகிறீங்களா அப்படின்னு பேசியிருந்தார். சும்மாவா ஃபாரின் போகிறாரு பிஎம்?
அதுக்கு பின்னாடி அவ்வளவு விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அதுக்கான ரிசல்ட் கிடச்சிருக்கு. பிரதமருடைய 5 நாடுகள் பயணத்தின் எதிரொலியாக 40 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான முதலீடுகள் இந்தியாவுக்கு வருதான். 40 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான முதலீடுகள் செமிகண்டக்டர் ஃபீல்டு, ஏஐ ஃபீல்டு, எனர்ஜி ஃபீல்டு செக்டரில் இன்வெஸ்ட்மெண்ட் வருதான் 40 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு. இப்போ இதுக்கு ராகுல் காந்தி பதில் சொல்லுங்க அப்படின்னு பாஜக செக் வைக்கிறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.